நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி நான் அந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும் பறித்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை கடலை பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாயை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, டேஸ்ட்டுக்காக பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் போட்டிங்க அப்படின்னா பொரியல் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகாய், அடுத்து ஜீரகம், இது 3 மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்குவோம். அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம இந்த கீரையை எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். கீரையை எண்ணெயிலே வதக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுருவோம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அது கூடயே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கணுங்கிறதுக்காக லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான உப்பையும் இப்போயே கூட போட்டுடலாம். நான் இப்போயே தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம், மிளகாயும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3ஐயும் போட்டுக்கிறோம். ஒரு வணக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை இருக்குது பார்த்தீங்களா, பொன்னாங்கண்ணி கீரை, அதையும் கொட்டிக்கோங்க. கொட்டி நல்ல எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா கீரையை வதக்கிக்கிட்டோம். தெரியுங்களா, எந்தளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். வதக்கியாச்சு. அடுத்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரை மற்ற கீரை மாதிரி கிடையாது. போதும், எண்ணெயிலே வதக்கி சாப்பிட முடியாது. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கீரை. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடும். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கீரை ஒரு 2 நிமிஷம் வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். தெரியுங்களா, தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ கீரை வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கட்டிடுவோம். பொரியல் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.